So hello everyone, I hope so everyone are doing good and thank you for 5k family, means a lot. And regular நான் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரம் நவ் ஆன் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் லாங் வீடியோஸ் டூ அண்ட் மோர் ஓவர் அதில் வந்துட்டு ரொம்ப vlogs மட்டும் தான் இருக்கும், ட்ராவலிங் வீடியோஸ் எவ்ரி திங். அண்ட் திஸ் வீடியோ இஸ் அபவுட் பிரபுதேவா மாஸ்டர். ஆஸ் சஸ்பென்ஸை நான் யாருக்குமே எதுவுமே அப்டேட் பண்ணல. ஸோ ரீசெண்டாக இந்த மே மாதத்தான் சென்னை ட்ராவல் பண்ணி நம்ம மாதம் நம்ம முன்னேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ன்றதோட ஒரு ட்ரிபியூட், வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரிபியூட்டு, அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் ஆடி. ஸோ திஸ் ஆல் அபவுட் திஸ் 1 hour 30 minutes கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் தான் இது. அண்ட் இட் வாஸ் குவைட் ஃபன் அண்ட் என்ஜாய் எல்லாமே இருந்துச்சு. அண்டு மோர் ஓவர் சொல்ல போனோன்னா எல்லாருக்குமே வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக கொடுத்தாங்க. அண்ட் இது நிறைய பேருக்கு நான் சொல்லவே இல்லை, அப்டேட்டை யாருக்குமே கொடுக்கவே இல்லை. ஆஸ் அ சஸ்பென்ஸாக போயிட்டு ரீச் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எல்லாமே பெங்களூர் ரிட்டர்ன் வந்துட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட், யாரெல்லாம் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டி. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ். ஹோப் ஸோ யூ ஆல் என்ஜாய் இட். தேங்க்யூ. லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ நேராக மெஜஸ்டிக் போகணும். ஒரு ஏசி பஸ் டிக்கெட்டை புக் பண்ணி நம்மளால் இந்த அடிக்கிற வெஹிக்கிள்கெல்லாம் ட்ரெயின்லலாம் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஏசி பஸ்ஸை புக் பண்ணோம். உக்காந்து நல்லா சில்லு நராமல் போயினேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி பசி எடுக்கும். இவன் பஸ்ஸுக்கார நேரத்தில் வந்து இந்த ஹோட்டல்கிட்ட தான் நிற்க வச்சான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹோட்டலுக்கோ இந்த பஸ்ஸு ட்ராவல்ஸ்க்கோ ஏதாவது ஒரு லிங்க் கண்டிப்பாக இருந்தே இருக்கும். பாருங்களேன், இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணும் சரின்னு ஆர்டர் பண்ணலான்னு வந்து ரேட் கார்டை பார்த்தா எல்லாமே அவன் தகுந்த மாதிரி தான் போட்டுக்கிறான் அவன். இங்கே வந்து பார்த்தா இவர் பார் நம்ம தோஸ்து ஜாலியாக உக்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்றாரு. சரி, நம்ம ஆர்டர் பண்ண மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. நல்லா பேட்டிங் முடிச்சு ஒரு வாக் போகலான்னு வந்தால் ஃபுல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைலு பார்த்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்க வேறு ஆயிடுச்சு. வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் பிஸ்கெட் கேட்டிருந்தார். சாப்பிட்றா பையா, பிஸ்கெட் கொடுத்தா நல்லா உக்காந்து சாப்பிட்டுக்குன்னு. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. சாப்பிட்டு ஜாலியாக இரு, நல்லா பயங்கரமாக இரு. சாப்பிட்டு வராங்க வர எல்லாம் வராங்க வர போடுப்போம் அவங்களுக்கு எல்லாம். ஸோ இங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு திருப்பதிக்கு அந்த பைபாஸ் ரோடாமா. இது ஆக்சுவலி நியர்பைல எந்த ஹோட்டலில் இல்லைன்னு சொன்னான், பட் இருந்துச்சு. அவனுக்கு என்ன ஒன்றா இந்த பஸ்ஸுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது, அதனால் அவங்க தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ அப்படியே போயினே இருக்கும் போது சடனாக பார்த்தேன்னா நான் மோதிஜி கட்டின கோயில் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அது ஒரு பக்கம் பார்த்தேன் சந்தோஷம். அப்படியே ஒரு வாட்டரி பிளேஸு இதெல்லாம் பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் நாள் ஏஞ்சி வந்து பார்த்தா ஆல்ரெடி ஃபுல் ரஷ்ஷு. வந்திருந்தே ரொம்ப லேட்டு, இதில் வேறு கூட்டம் வேறு அதிகமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மடன்னு போயிட்டு நம்ம பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சு வெயில் டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் போனது வெறும் ஒரு 6-6:30 இருக்கும். அதுக்கே வெயில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னா ஸோ போக போக எப்படி இருக்க போதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்டேஜ்கிட்ட போனோம். அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி எல்லாருமே லைனில் நின்றுட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு பொசிஷன் எங்கே தர போகிறாங்கன்னு கூட தெரில, மாட்டுக்கிறாங்க அங்கே பெருசாக. சரின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து அந்த கூட்டத்தோடு அப்படியே ஒரு செல்ஃபி பிடிச்சோம். என்னன்னா மூஞ்சி ஃபுல்லாக தூக்கு ஆகுதுன்னு பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அவ்வளோ ஜல்தி இருந்துச்சா இப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லாரையும் ஹாய் காட்டுங்களான்னு சொல்லி ವಿಡಿಯೋಗ್ರಫಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೂತ್ಕೊಂಡು. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்ததே லேட்டுன்னு பார்த்தா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே இன்னும் லேட்டாக தான் இருக்குது. அந்த மேடம் மைக்கை வேறு பிடிச்சின்னு பேசினே இருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், எல்லா பகுதியும் உக்காந்துட்டுக்கிறாங்க வெயிலுக்கு. ஆல்ரெடி எல்லாருக்கும் எனர்ஜி அவுட்டு, பட் நான் மட்டும் ஃபுல் எனர்ஜியோட தான் இருந்தேன். ஏன்னா மாஸ்டர் வேறு போகிறார் இல்லையா, அந்த பிஸி தான். அப்புறம் மொத்தத்தில் என்ட்ரு பண்ணாங்க. நம்ம ராபர்ட் மாஸ்டர் யாராருக்கெல்லாம் தெரியலையோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஃபோக் சாங்ஸ் சொல்லிட்டு இவர் தான் பண்ணுவார். ரொம்ப இந்த கானா பாட்டுங்கள்லாம் இவர் தான் பண்ணிக்கிறாரு. பிக் பாஸ்லேயே வந்துக்கிறாரு ராபர்ட் மாஸ்டர். எங்கப்பா ராபர்ட் மாஸ்டர் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
அப்புறம் சடனாக பார்த்தா அந்த மேடம் ஜானி மாஸ்டர் இருந்தேன்னா ஜானி மாஸ்டர்லாம் வந்துக்கிறாரான்னு கிளியராக பார்த்தா இது வேறு யாரும் தமிழில் ஜானி மாஸ்டராப்பா. இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், தெரியல. இருந்தாலும் எல்லோரும் கை தட்டி அவரை வெல்கம் பண்ணி உட்கார வச்சு ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஸ்வா மாஸ்டர்னு சொல்லிட்டு யாரையும் வெல்கம் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு அவரை தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் பார்த்துருந்து யூடியூப்பில் அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தா. ஆல்மோஸ்ட் இந்த எல்லா 1 hour 30 minutes சாங் எல்லாமே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தா அவர் தான். ஸோ இவன் ஈஸ் அ லெஜெண்ட். ஏதோ குஷி ஆயிடுச்சு அவரை பார்த்து கூட. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தா என்னென்னா திடீர்னு மணினா வேறு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா அது தமிழ்நாடு மணினா, அது வேறு யாரோ மணி மாஸ்டரு. ஸோ ஒரே பேர் எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு இருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் மாதிரி பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் ஐஸ் பண்ணிக்கோங்க, ஜெயிச்சிடலாம், ரெக்கார்டை வாங்கிடலாம். லவ் யூ டார்லிங்ஸ், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். நான் இரண்டு நிமிஷம் இருக்காங்க. முடிஞ்சா ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது மாஸ்டருக்குமே ஒரு கெட்ட பேராகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் மாஸ்டர் வர பிரபுதேவா மாஸ்டர் வரன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவ்வளோ வெயில் அவ்வளோ நேரமாக நில்லி பார்த்துருந்தா. அப்புறம் பார்த்தா அவர் இப்போ வந்துடுவார் ஜஸ்ட் வித்தின் 5 minutes, ஜஸ்ட் வித்தின் 10 minutes, இஸ் ஜஸ்ட் ஆன் தி வே அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் டிசப்பாயிண்டில் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எங்களோட ஸ்லாட்டு ஃபுல் டான்ஸ் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணல, ஆனால் ரொம்ப லேக் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அது மட்டும் இந்த என்ஜாய்மெண்ட் மறக்காமல் பார்த்துங்க. நம்ம பிரபுதேவா மாஸ்டரும் நம்மளை லைவில் பார்த்துங்கிறாரு.